ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சிலரில் வந்து பார்த்தோம்னா மெயின்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிடுவாங்க, கண்டினியூஸாக கிளியர் பண்ணிடுவாங்க. பட் இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வர்றப்போ எதில் விடுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். ஸோ நிறைய மெயின் இன்டர்வியூஸில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, ரிஜெக்ட் ஆகிற சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஈவன் தோ மெயின்ஸ் அவங்களால அசால்ட்டை கிளியர் பண்ண முடிஞ்சாலும் கூட இன்டர்வியூவில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கே தெரியாமல் மிஸ்டேக் பண்ண மாதிரி இருக்கலாம். நான் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணேன், பட் எனக்கு ஏன் மார்க் வரலன்றது தெரியலை அப்படின்னு புலம்புற ஆளாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா, திஸ் என்டையர் வீடியோ இஸ் ஆல் அபவுட் ஹவ் டு கிராக் எனி கைண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ், பேங்கிங் இன்டர்வியூஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்க் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இன்டர்வியூவர் வந்து நம்மக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாரு. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி தி இன்டர்வியூவர் லுக் ஃபார். ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பாதிக்கு பாதி என்ன செஞ்சிடலாம், நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாக்டாக அவங்க நம்மக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, we can classify these things into 4 main parts. ஓகேவா? So first and foremost thing, they expect our communication should be in clarity. ஓகேவா? communication clarity is very very mandatory. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம், நம்மளோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் அதுக்கடுத்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. பாடி லாங்குவேஜ் அண்ட் அவர் கான்ஃபிடென்ஸ் லெவல். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. அதுக்கடுத்து பார்க்குறப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியும், வி ஆர் ஃப்ரெஷர்ஸ். எடுத்த உடனே பேங்க்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்க போகிறது கிடையாது. ஸோ பேசிக்கான பேங்கிங் டேர்ம்ஸ், பேங்கிங் அவேர்னஸ் இஸ் மேண்டட்ரி. சரிங்களா? பேசிக்கான, ரொம்ப ரொம்ப பேசிக்கான. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறோம். சரிங்களா? நம்மளோட ஹானஸ்டி, லாயல்ட்டி, ஸ்டெபிலிட்டி அண்ட் ஆல்சோ த ரீசன் ஃபார் ஜாயினிங் பேங்கிங், இது எல்லாமே அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 4 important areas that we should work on. ஓகேவா? பிஃபோர் அட்டெண்டிங் எனி கைண்ட் ஆஃப் இன்டர்வியூ. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு இன்டர்வியூலையுமே அவங்க பெர்ஃபெக்ஷனை வந்து எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஸோ ஃபார் ஷுர் 10க்கு 10 கொஸ்டின் இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ தெரிஞ்சிருக்கணும். அதை 10மே டீட்டெயில்டாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதை வந்து எந்த ஒரு பெர்ஃபெக்ஷனாக எந்த ஒரு இன்டர்வியூலையுமே எந்த ஒரு சீனியர் இன்டர்வியூவரும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. தே ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் அவர் கிளாரிட்டி அண்ட் அவர் கன்சிஸ்டன்சி. ஓகேவா? மெயின் திங் என்னது? கிளாரிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்த இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? செல்ஃப் இன்ட்ரோ இல்லாமல் ஒரு இன்டர்வியூ இருக்குமா? மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இடத்துல குளறுபடி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாதி கொஸ்டின், இதுக்கு அடுத்து வர கொஸ்டின் எல்லாமே இதை பேஸ் பண்ணி கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் எப்படி பண்ணிக்கணும், நம்ம ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். லைக் நேம், பிளேஸ், எஜுகேஷன். இஃப் யூ ஹேவ் எனி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா தென் வி ஷுட் ஒர்க் ஆன் இட். எதுக்காக அந்த வேலையை விடுறோம், நம்மளோட ஸ்கில்ஸ் என்ன, ஒய் பேங்கிங் அண்ட் ஒய் ஐ ஃபிட் தட் பர்டிகுலர் ஜாப் ரோல். ஓகேவா? இந்த ஏரியாஸில் நம்ம செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் நம்ம எதுக்காக, அதாவது ஒரு சில மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ பேங்கிங் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுனால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஒய் பேங்கிங். இதெல்லாம் கான்ஸ்டன்டான கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஒய் பேங்கிங் அண்ட் ஒய் ஷுட் ஐ செலக்ட் யூ, ஏன் உங்களை நான் செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த கொஸ்டின். அதுக்கடுத்து நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். சரிங்களா? ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறமா எதனால ஃபைனல் டிகிரிக்கு அப்புறமா உங்களோட டிகிரியை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க்குக்கு போகலை. லைக் இஃப் யூ ஆர் ஃப்ரம் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் அப்படின்னா ஒய் நாட் இன்ஜினியரிங், ஒய் நாட் ப்ரைவேட் ஜாப்ஸ், ஒய் நாட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், ஒய் பர்டிகுலர்லி பேங்கிங். சரிங்களா? அண்ட் ரீசன்ட் பேங்கிங் நியூஸ் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? பேங்கிங் நியூஸ் இம்பார்ட்டண்ட். ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நியூஸ் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் பார்த்துக்கணும். நம்மளோட ஹோம் டவுன் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஹோம் டவுன் பேஸ் பண்ண கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
அண்ட் நம்மளோட லாங் டேர்ம் பிளான் என்ன, இந்த மாதிரியெல்லாம் என்ன பண்ணலாம், சாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. இதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக ஆன்சர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நம்மளோட பயோடேட்டா, ஓகேவா, பயோடேட்டாவை வந்து என்ன செஞ்சுக்கணும், என்ன எழுதுறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் பேசிக்கான பேங்கிங் டேர்ம்ஸ், சரிங்களா, பேசிக்கான பேங்கிங் டேர்ம்ஸ் லைக் ஆர்பிஐ பேஸ் பண்ண கொஸ்டின்ஸு, அக்கௌண்ட்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின், கேஒய்சி, என்பிஏ அண்ட் டிஜிட்டல் பேங்கிங். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஜிட்டல் பேங்கிங் வந்து ஒரு பூமிங் கொஸ்டின் ஏரியாவாக இருக்குது. ஸோ டிஜிட்டல் பேங்கிங், சரிங்களா, ஏஐ பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். யூபிஐ அண்ட் ஃபாஸ்டேக், ஓகேவா, இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஜஸ்ட் ப்ரஷ் அப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து கம்யூனிகேஷன். ஸோ நம்மளோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிளியராக இருக்கணும், ஷார்ட்டாக இருக்கணும், அதே மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த ஆன்சர் சொன்னாலுமே அது வந்து எழுதி வச்சு படிச்சுட்டு வந்து ஒப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மெமரைஸ்ட் ஆன்சர்ஸாக இருக்கவே கூடாது. ஃப்ளோவில் உங்களோட ஓன் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணி, லாங்குவேஜை யூஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கணும், சரிங்களா. அண்ட் பாடி லாங்குவேஜ் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பாடி லாங்குவேஜும் என்ன செய்யணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். லைக் ஸ்மைலாக இருக்கலாம், ஐ கான்டாக்டாக இருக்கலாம், நீங்கள் உட்கார்ற சிட்டிங் பொசிஷனாக இருக்கணும், உங்களோட டோன் ரொம்ப காமாக இருக்கணும், எந்த ஒரு இடத்துலையுமே ஆர்கியூ பண்ணிடக்கூடாது, எந்த ஒரு இடத்துலையும் அவங்கள இன்டரப்ட் பண்ணிடக்கூடாது, ஓகேவா. ஈவன் தோ த பர்டிகுலர் மிஸ்டேக் இஸ் ஸ்மால் திங், இட் டெஃபினெட்லி கிரியேட் எ பிக் இம்பேக்ட் ஆன் யுவர் ரிசல்ட்ஸ், ஓகேவா. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளோட பாடி லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், சரிங்களா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அவர் ட்ரெஸ், ஓகேவா. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் அ பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ நம்மளோட ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், சரிங்களா, ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். அண்ட் ஃபார் ஷுர் எப்படி இருக்கணும், ஹானஸ்டாக இருக்கணும் உங்களோட ஆன்சர். ஈவன் தோ உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாட்டி எதையாவது சொல்லி உளறிக்கிட்டு இருக்காம என்ன சொல்லலாம், ஐ எம் நாட் ஷுர் அட் த மொமெண்ட் சார் ஆர் மேடம், ஐ வில் டெஃபினெட்லி லேர்ன் இட் இன் மை அப்கமிங் டேஸ். அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், ஹானஸ்டாக தெரியலை அப்படிங்கிறது, தெரிலன்றதை என்ன செஞ்சுக்கணும், ஒத்துக்கணும். ஏதாவது தேவையில்லாமல் உளறிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. இன்கேஸ் நமக்கு தெரியலை, நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ தட் டெஃபினெட்லி கிவ்ஸ் அ பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் ஆன் யூ, சரிங்களா. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், எந்த அளவுக்கு மாக் இன்டர்வியூஸை ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம மாக் இன்டர்வியூஸை பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எதனால அப்படின்னா ஃபார் ஷுர் தட் வில் டபுள்ஸ் அவர் கான்ஃபிடன்ஸ் லெவல், ஓகேவா. எந்த அளவுக்கு நம்ம மாக் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும், ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 10 simple steps that you can follow to crack any kind of interview. Hope this session is useful and thank you for watching. Suresh IAS Academy, வெற்றியின் முகவரி.